இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர்ல வந்து ஃபிளாட் லோடிங்க வந்து எப்படி ஃபில் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஏன்னா ஸ்ட்ரைட் நம்ம ரெண்டு டைப் பார்த்தோம். ஒன்னு டூ ரெண்டு டைப் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன பார்த்தோம், ஸ்ட்ரைட் ஃபிளாட் லோடிங் பார்த்தோம். செகண்ட் வந்து என்ன பார்த்தோம், கிராஸ் ஃபிளாட் லோடிங். இப்போ வந்து ஸ்ட்ரைட் கிராஸ் லோடிங்கை வச்சு எப்படி இந்த ஃப்ளவரை வந்து ஃபில் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இது எதுக்காண்டி இந்த ஷேப்ல நான் சொல்லித்தரேன் அப்படின்னா, இப்போ இந்த ஷேப்ல பாருங்க, இந்த எட்ஜஸ் வந்து அகலமா இருக்கும், இந்த இடத்துல வந்து குட்டியா இருக்கும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் டிரா பண்ணிக்கோங்க. நான் செயின் ஸ்டிச் வச்சு ஃபுல்லாமே அவுட்லைன் போட்டுக்கிட்டேன். அவுட்லைன் போட்டு இந்த மாதிரி எப்படி வந்து ஃபில் பண்றதுன்னு சொல்லி இந்த பெட்டல்ஸ்ல வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இதை ஃபர்ஸ்ட் இப்ப எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப நம்ம அவுட்லைன் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம்ல, இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இப்ப இங்க வச்சா உங்களுக்கு இந்த கேப் தெரியுதா? சோ இந்த மாதிரி கேப் வந்து தெரியக்கூடாது. எங்க உங்களுக்கு அந்த எட்ஜ் கவர் ஆகுதோ அங்கதான் ஃபர்ஸ்ட். அப்ப இங்கதானே அந்த துணி கவர் ஆகுது. ஸோ இப்ப இங்க கொஞ்சம் தள்ளி நீங்க இப்ப இங்க எடுத்து இங்க ஸ்டார்ட் பண்றீங்க, அப்படி கிராஸா ஸ்டார்ட் பண்றீங்கன்னா இந்த சைட்ல கேப் தெரியுது. ஸோ அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. எங்க உங்களுக்கு இங்க கவர் ஆகுதோ அங்கதான் எடுக்கணும். இப்ப இங்க ஃபர்ஸ்ட் ஒரு செயின் எடுத்தாச்சு. இந்த சர்க்கிளுக்கு இங்கிட்டு இந்த பக்கமா ஒரு லாக் ஸ்டிச், இந்த பக்கமா ஒரு லாக் ஸ்டிச். ஓகேவா? இது அடியில் உள்ள த்ரெட்டும் சேர்ந்தது, ஸோ அதை கன்சிடர் பண்ணாதீங்க. ஸோ இங்க ஒரு செயின் போட்டு இந்த செயினுக்கு வெளியில ஒரு லாக் ஸ்டிச், செயினுக்கு வெளியில ஒரு லாக் ஸ்டிச். இப்போ அதே மாதிரி இங்க ஒரு செயின், இங்க ஒரு லாக் ஸ்டிச். இந்த மாதிரி அடியில் உள்ள த்ரெட் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை கட் பண்ணி விட்டுருங்க. வெயிட் பண்ணுங்க. ஸோ அது அடியில் உள்ள இருந்து எக்ஸ்ட்ரா த்ரெட்டை தான் கட் பண்ணேன், வேற எதுவும் கட் பண்ணேன்னு நினைச்சு நீங்க கன்ஃபியூஸ் ஆயிக்க வேணாம். ஸோ இது நார்மலா எப்பயும் போல இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இங்க ஒரு செயினுக்கு வெளியில, அதாவது இந்த செயின் வெளியில ஒரு லாக் ஸ்டிச், இந்த சர்க்கிளுக்கு இந்த இதுக்கு வெளியில ஒரு லாக் ஸ்டிச். ஓகேவா? உங்களுக்கு தெரியுதா? இந்த ஸ்பேஸ் வந்து அகலமா இருக்கும், ஒடுக்கமா இருக்கும். ஸோ இப்ப நமக்கு ஸ்ட்ரைட்டா தான் நமக்கு இந்த மாதிரி இந்த பெட்டல்ஸ்ல எப்படி போட்டிருக்கோமோ அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா தான் வரும். அதுக்கு என்ன ட்ரிக்ஸ் அப்படின்னா, வீடியோ வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இடையில ட்ரிக்ஸ் சொல்லுவேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசா பாக்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் எல்லா நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இந்த மாதிரி இங்க அதாவது இந்த பெட்டல்ஸ்ல பாதியில நிப்பாட்டி இங்க ஒரு லாக் ஸ்டிச். நம்ம இங்க வந்து முடிப்போம்ல, ஏன்னா இப்ப நமக்கு வந்து இங்க ஸ்பேஸ் கம்மியா இருக்கு. ஸோ இங்க முடிச்சு மறுபடியும் மேல போகணும். ஓகேவா? மறுபடியும் மேல போய் அந்த செயினுக்கு வெளியில ஒரு லாக் ஸ்டிச். அது அப்படியே மறுபடியும் இங்க கீழே இந்த இடத்துல தெரியுதா? அப்ப இந்த ஸ்டிச் வந்து ஹைட் ஆயிடும். இந்த ஸ்டிச் வந்து ஹைட் ஆயிடும், அது வந்து மறைஞ்சிரும். நம்ம மேல கொண்டு வந்து மறுபடியும் போடுறப்ப ஹைட் ஆகி ஸ்ட்ரைட்டா வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரிதான் மேல ஒரு லாங் செயின் போட்டு அந்த அவுட்லைன் வெளியில ஒரு லாக் ஸ்டிச், இங்க கீழே பாதி. இது வந்து எதுக்காக, இந்த ட்ரிக் எதுக்காகனா, நமக்கு இந்த ஷேப் வந்து ஸ்ட்ரைட்டா கவர் ஆகணும், எல்லாம் கிராஸா வரும். இங்க நமக்கு ஸ்பேஸ் அதிகமா இருக்கும், இங்கக்குள்ள போடுறதுக்கு இடம் இருக்காது. ஸோ அதனால இதை வந்து பாதியிலேயே நிப்பாட்டி ஒரு குட்டி லாக் ஸ்டிச். மறுபடியும் அகைன் மேல போயிட்டு அங்க என்ன எப்பயும் என்ன ப்ராசஸ் ஆகும் அதே மாதிரி ஒரு செயின் ஒரு லாக் ஸ்டிச். இதை அப்படியே மறுபடியும் இறக்குங்க. தள்ளி குத்தக்கூடாது, இந்த இது ஹைட் ஆக தான் செய்யும். நம்ம அந்த இந்த ஆஃப்ல ஒரு ஸ்டிச் போட்டுக்கோம்ல, அந்த ஸ்டிச்சுக்கு மேல அந்த ஸ்டிச் அடியில போயிடும், ஹைட் ஆயிடும். ஓகேவா? இங்க ஒரு குட்டி லாக் ஸ்டிச், ஒரு லாங் செயின், அதுக்கு வெளியில குட்டி லாக் ஸ்டிச், இதுல பாதிக்கு ஒரு குட்டி லாக் ஸ்டிச், மறுபடியும் மேல ஒரு செயின், குட்டி லாக் ஸ்டிச், குட்டி லாக் ஸ்டிச், அதை ஹைட் பண்ணி ஒரு பெரிய செயின், ஒரு பெரிய செயின், குட்டி லாக் ஸ்டிச், இதுல ஆஃப்ல போட்டு மறுபடியும் குட்டி லாக் ஸ்டிச், மறுபடியும் இங்க ஒரு செயின் லாக் ஸ்டிச். மேல இருந்து வரப்ப ஒன் செகண்ட், மேல இருந்து வரப்ப இந்த செயினுக்கு மேலேயே, அதாவது தள்ளி இப்படி குத்தக்கூடாது, இந்த கேப் இந்த மேலேயே அது வந்து அடியில போயிடணும். நம்ம பாதியா போட்டிருக்கிறது அடியில போயிடணும்.
இப்ப தெரியுது, நம்ம ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கிராஸா வந்துச்சு. இப்ப நம்ம அந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணவும் ஸ்ட்ரெயிட்டா வருது. ஸோ ஈக்குவலா வந்து அந்த பெட்டல்ஸ் வந்து ஃபில் ஆகும். ஸோ அதுதான் இடையில எதுவும் ஸ்கிப் பண்ணாம வீடியோவை பாருங்க. இந்த மாதிரி போட்டு சப்போஸ் த்ரெட் சிங்கிளா வரப்ப மறுபடியும் அடியில கூடி ஊறி விட்டுட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போட ஸ்டார்ட் பண்ணுங்க. இதே மெத்தட் தான் கடைசி வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணணும், இந்த பெட்டல்ஸ் கவர் ஆகுற வரைக்கும். உங்களுக்கு எங்க அந்த ஸ்பேஸ் கொஞ்சம் இடிக்கிற மாதிரி வருதோ அந்த இடத்துல நான் சொன்னதை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பாதியிலே போட்டுட்டு மறுபடியும் மேல போயிட்டு அந்த ஸ்டிச்சஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது ஒரு 2 இல்லைன்னா 3 டைம்ஸ் வரைக்கும் கூட நீங்க போட்டுக்கலாம். அதுக்கு மேல போடாதீங்க, அப்ப அந்த ஸ்டிச்சஸை வந்து ஹைட் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு அதை நான் இப்போ 2 டைம்ஸ் போட்டு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம சிங்கிள் டைம் தானே போடுவோம், அதாவது இது வந்து சிங்கிள் டைம். ஓகேவா? அப்படியே மேல போயிட்டு மறுபடியும் இது வந்து செகண்ட் டைம் இந்த மாதிரி போயிட்டு இதை ஹைட் பண்ணீங்கனாலும் ஹைட் ஆகும். ஸோ ஒரு 2 டைம்ஸ் மட்டும் போடுங்க. 2 டைம்ஸ் மேல போட்டீங்கனாலும் இந்த சைட்ல தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி போடாங்க. 1 ஆர் 2 டைம்ஸ். 1 டைம் போட்டாலே உங்களுக்கு போதும். அதில் 1 டைம் தான் போடுறேன். அதுக்கப்புறம் பழைய மாதிரி மேல போய் லாக் ஸ்டிச் போட்டு கீழே கொண்டு தெரியுதா அந்த பெட்டல்ஸ் எவ்வளவு அழகா வந்து கவர் ஆகுதுன்னு, நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாம. மாதிரிதான் மேல ஒரு ஸ்டிச், கீழே பாதியில ஒரு ஸ்டிச் முடிச்சுட்டு மறுபடியும் நான் வீடியோ எதுவுமே ஸ்கிப் பண்ணல, உங்களுக்கு இது ஃபுல்லா அது தெரியணும்ன்றதுனால. ஸோ பொறுமையா பாருங்க. இதே பாதி போட்டு கவர் பண்ணிட்டு தெரியுதா இப்ப இவ்வளவு அழகா கவர் ஆகிட்டே வருதுன்னு. இல்லை இங்க வந்து நம்ம எப்பயும் போல போட்டுக்கலாம். இங்க வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை, ஏன்னா கேப் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. போட்டு 2 நாட் போட்டு எண்டு நாட் போடுறது கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சம்டைம்ஸ் இப்படிதான் நம்ம முக்கியமான நேரத்துல இப்படிதான் நம்ம கரெக்டா போடாம விட்டுருவோம். ஸோ எல்லாமே பிரிஞ்சிடும். எத்தனை தடவை சிக்கானாலும் மறுபடியும் எடுத்து வரலையேன்னு சொல்லிட்டு இது பண்ணாதீங்க, மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? அப்ப லாக் விழுந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ தெரியுதா எவ்வளவு அழகா நீட்டா கவர் ஆயிருக்குன்னு. இதுல நீங்க அவுட்லைன் போட்டீங்கன்னா இன்னும் நல்லா சூப்பரா இருக்கும். செயின் ஸ்டிச் என்ன ஸ்டிச் போட்டாலும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், செயின் ஸ்டிச் போட்டு, ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம், போட்டதை வந்து நம்ம வந்து கவர் பண்றோம் உள்ள ஒரு ஸ்டிச். அப்ப அதுக்கு மேல நம்ம கண்டிப்பா ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போடணும். செயின் ஸ்டிச் வந்து போட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்கன்னா அது நான் சும்மா போட்டு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி போட்டு ஃபினிஷ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு அழகா இருக்கும். ஸோ நீங்க பேலன்ஸ் இருக்கிற இந்த மாதிரி ஃபுல் ஃபிளவர்ல இதுலயும் ஸ்ட்ரெயிட் லோடிங் ஏதாச்சும் நீங்க கிராஸ் லோடிங் கூட போட்டு பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிட்டு எனக்கு டவுட் இருந்தா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.